அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, இந்த மண்ணில் பிறந்த யாவரும் ஒரு நாள் மரணித்தே ஆக வேண்டும் என்று நாம் பிறவி எடுத்தோமோ அன்றே நமக்கு மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்டு விட்டது. இந்த மரணம் நமக்கு ஒருவருக்கு சிலருக்கு சொந்த வீட்டிலேயே இயற்கை மரணம் எய்தலாம், அல்லது வெளிநாட்டிலே பிரயாணம் செய்கின்ற பொழுது துர்மரணம் நிகழலாம், ஆயுட்காலம் முடிந்து மரணம் நிகழலாம், அல்லது ஆயுட்காலம் முடிவதற்கு முன்னாலேயே அகால மரணம் ஏற்படலாம். இப்படி நிகழக்கூடிய மரணத்தை 3 வகையாக பிரித்து சொல்கிறார்கள். சொந்த வீட்டிலே மரணிப்பவர்கள், சொந்த வீடு இல்லாமல் வேறு வெளியூரிலே அல்லது அந்நிய தேசத்திலே மரணிப்பது, அல்லது பிரயாணத்தின் போது மரணிப்பது என்று 3 வகையாக ஜோதிடத்தை வைத்து, ராசிகளின் அமைப்பை வைத்து இந்த மரணத்தை 3 வகையாக பிரித்து சொல்கிறார்கள். சொந்த வீட்டிலே நிகழக்கூடிய மரணம், அந்நிய தேசத்திலே நிகழக்கூடிய மரணம், பிரயாணத்தின் போது நிகழக்கூடிய மரணம் என்று மரணத்தை 3 வகையாக பிரித்து சொல்கிறார்கள். அந்த வகையிலே மேஷ லக்னத்திற்கு 8ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய், அது ஸ்திர ராசி என்பதனாலே அந்த 8ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் அந்த 8ஆம் இடத்திலே விருச்சிகத்திலே இருந்தாலும், அல்லது வேறு ஸ்திர ராசிகளாகிய கும்பத்திலே இருந்தாலும், அல்லது ரிஷபத்திலே இருந்தாலும், அல்லது சிம்மத்திலே இருந்தாலும் அவர்களுக்கு சொந்த வீட்டில் மரணம் சம்பவிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் இடம் தனுசு, அது உபயராசி. ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் இடமாகிய தனுசு என்ற அந்த உபயராசிக்கு அதிபதி குரு பகவான். ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் இடம் உபயஸ்தானம் என்பதனாலே அந்த உபயஸ்தானாதிபதியாகிய குரு உபயஸ்தானமாகிய தனுசுவிலோ அல்லது மீனத்திலோ அல்லது மிதுனத்திலோ அல்லது கன்னியிலோ இருந்தால், ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் தனுசுவிலோ மீனத்திலோ மிதுனத்திலோ அல்லது கன்னியிலோ இருந்தால் அந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பிரயாணத்தின் போது மரணம் நிகழும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக மிதுன லக்னம். மிதுன லக்னத்திற்கு 8ஆம் இடம் மகரம், அந்த மகரம் சரராசி. அந்த மகரம் சரராசிக்கு அதிபதியாகிய சனி பகவான் மிதுன லக்னத்திற்கு 8ஆம் இடமாகிய மகர ராசிக்கு சரராசிக்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த சரராசியாகிய மகரத்திலோ அல்லது சரராசியாகிய மேஷத்திலோ அல்லது சரராசியாகிய கடகத்திலோ அல்லது சரராசியாகிய துலாத்திலோ இருந்தால், மிதுன லக்னத்திற்கு 8ஆம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் மகரத்திலோ மேஷத்திலோ கடகத்திலோ அல்லது துலாத்திலோ இருந்தால் அந்த அன்பர்களுக்கு அந்நிய தேசத்திலே மரணம், சொந்த வீட்டிலே மரணம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக கடக லக்னம். கடக லக்னத்திற்கு 8ஆம் இடம் கும்பம், அந்த கும்பம் ஸ்திர ராசி. அந்த கும்பம் என்ற ஸ்திர ராசிக்கு அதிபதி சனி பகவான். ஆகவே கடக லக்னத்திற்கு 8ஆம் இடமாகிய கும்பமாகிய ஸ்திர ராசிக்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த ஸ்திர ராசியிலேயே கும்பத்திலேயே இருந்தாலும், அல்லது ஸ்திர ராசியாகிய ரிஷபத்திலே இருந்தாலும், அல்லது ஸ்திர ராசியாகிய சிம்மத்திலே இருந்தாலும், அல்லது ஸ்திர ராசியாகிய விருச்சிகத்திலே இருந்தாலும், கடக லக்னத்திற்கு 8ஆம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான்
கும்பத்திலோ அல்லது ரிஷபத்திலோ அல்லது சிம்மத்திலோ அல்லது விருச்சிகத்திலோ இருந்தால் அவர்களுக்கு சொந்த வீட்டிலே மரணம் நிகழும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அந்த 8 இருக்கின்ற வீடு ஸ்திர வீடு. அடுத்ததாக சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு 8ஆம் இடம் மீனம். அந்த மீனம் உபயராசி. அந்த மீனம் என்ற உபயராசிக்கு அதிபதி குரு. ஆகவே சிம்ம லக்னத்திற்கு 8ஆம் இடமாகிய மீன ராசியாகிய அந்த உபயராசிக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த உபயராசியாகிய மீனத்திலோ அல்லது உபயராசியாகிய மிதுனத்திலோ அல்லது உபயராசியாகிய கன்னியிலோ அல்லது உபயராசியாகிய தனுசுவிலோ இருந்தால் சிம்ம லக்னத்திற்கு 8ஆம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் மீனத்திலோ அல்லது மிதுனத்திலோ அல்லது கன்னியிலோ அல்லது தனுசுவிலோ இருந்தால் அந்த அன்பர்களுக்கு பிரயாணத்தின் போது மரணம் சம்பவிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக கன்னி லக்னம். கன்னி லக்னத்திற்கு 8ஆம் இடம் மேஷம். கன்னி லக்னத்திற்கு 8ஆம் இடமாகிய அந்த மேஷம் ஒரு சரராசி. கன்னி லக்னத்திற்கு 8ஆம் இடமாகிய சரராசியாகிய அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய். அவ்வாறு கன்னி லக்னத்திற்கு 8ஆம் இடமாகிய சரராசியாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் அந்த சரராசியாகிய மேஷத்திலோ அல்லது சரராசியாகிய கடகத்திலோ அல்லது சரராசியாகிய துலாத்திலோ அல்லது சரராசியாகிய மகரத்திலோ இருந்தால் கன்னி லக்னத்திற்கு 8ஆம் இடம் ஆகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் மேஷத்திலோ கடகத்திலோ துலாத்திலோ அல்லது மகரத்திலோ இருந்தால் அந்த அன்பர்களுக்கு சரராசி என்பதனாலே அவர்களுக்கு சொந்த வீட்டில் மரணம் இல்லை, அந்நிய தேசத்தில் மரணம் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறாக ஒரு லக்னத்திற்கு 8ஆம் இடத்திற்குரியவன் சரராசியாக இருந்து அந்த ராசிக்கு அதிபதி சரராசியிலே இருந்தால் அந்நிய தேசத்தில் மரணம் என்றும், ஒரு ராசிக்கு 8ஆம் இடம் ஸ்திர ராசியாக இருந்து அந்த ஸ்திர ராசிக்கு அதிபதி ஸ்திர ராசியிலே இருந்தால் அவர்களுக்கு சொந்த வீட்டிலே மரணம் என்றும், ஒரு லக்னத்திற்கு 8ஆம் இடமாகிய 8ஆம் இடம் உபயராசியாகி அந்த உபயராசிக்கு அதிபதி அந்த உபயராசிக்கு ராசியில் ஏதேனும் ஒரு உபயராசியிலே இருந்தால் அவர்களுக்கு பிரயாணத்தின் போது மரணம் என்றும் சொல்லப்படுகிறது. இவ்வாறாக மேஷ லக்னம் முதல் கன்னி லக்னம் வரையிலும் 6 வீடுகளுக்கு மரணம் எவ்வாறு சம்பவிக்கும் என்று சொல்ல கேட்டீர்கள். அடுத்த 6 வீடுகளிலே லக்னமாக கொண்டு பிறந்தவர்களுக்கு மரணம் எவ்வாறு நிகழ வாய்ப்பிருக்கின்றது என்பதை பற்றி அடுத்த பதிவிலே காண்போம். ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.